ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ நம்ம நேற்று சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, கேப் அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கேப் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் டவுன் ஆனாலும் சரி, கேப் அப் ஆனாலும் சரி, 5 மினிட்ஸ் கேண்டிலாக கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கேப் அப் ஆகியிருக்காங்க. கேப் அப் ஆகி மேலே அப் சைடில் போயிருக்காங்க. எதுக்காக அந்த லெவல் போயிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும், என்ன ரீசன்றது. சரி, ரைட்டு, ஓகே. கீழே டவுன் சைடில் வந்துட்டு நம்ம சொன்னது 200 பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த டார்கெட் வந்து நம்மளுக்கு கீழே வந்து 600 இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? இந்த 600 டார்கெட்டு நம்ம கீழே லெவல் சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம மேலே அப் சைடில் என்ன சொல்லியிருந்தோம், உங்களுக்கு நேற்றுக்கு நான் உங்களுக்கு கிளியராக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். அதாவது முந்தா நேற்று, ஆமாம், செவ்வாய்க்கிழமை இந்த லைன், எல்லோ கலர் லைன் 25,969 நான் உங்களுக்கு டார்கெட்டாக சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் நேற்றுக்கு வந்து உங்களுக்கு இன்றைக்கி லெவலுக்கு வந்து டார்கெட் வந்து இது வந்திருக்குது. என்ன ரீசன் அதை வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். பட் அதில் வந்து ஒரே ஒரு பிரதரை மட்டும் பதில் சொல்லியிருந்தார். அருண் பிரதர், நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் நீங்கள் சொன்ன கான்செப்டே எனக்கு புரியலை. 20ஆந்தேதியோட பாக்ஸ் தெரியுன்னு சொல்கிறீங்க, பாக்ஸோட சென்டர் பாயிண்ட்னு சொல்கிறீங்க. அதுவும் அக்டோபர் 20ஆந்தேதி சென்டர் பாயிண்ட்டு அப்படின்றீங்க. பட் அக்டோபர் மாதம் நம்ம பாக்ஸ் போட்டதுக்கும் இதுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 400-500 பாயிண்ட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. 20ஆந்தேதி நம்ம பாக்ஸ் போட்டதுக்கு இதுக்குமே நீங்கள் பின்னாடி போய் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே கிளியராக புரியும். பட் ஆனால் நீங்கள் எந்த கான்செப்டில் நீங்கள் சொன்னீங்கன்றது எனக்கு தெரியல. நம்ம சொன்னது வந்து 25,969. நான் எதுக்காக உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை சொல்லாமல், புதன்கிழமையும் நான் உங்களுக்கு அந்த லெவல் சொல்லாமல், ஏன் இன்றைக்கி வியாழக்கிழமை மட்டும் உங்களுக்கு அந்த லெவலை சொன்னேன் அப்படின்ற காரணத்தை தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். பட் நீங்கள் மட்டும்தான் எனக்கு பதில் சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் அது எதுக்காக எப்படி நீங்கள் அதை கால்குலேஷன் பண்ணி எடுத்து சொன்னீங்கன்றது எனக்கு தெரியல. பாக்ஸ் சரி கான்செப்ட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது. அக்டோபர் மாதம் நம்ம 20ஆந்தேதி போட்ட பாக்ஸுக்கும் இதுக்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள். இது எப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, நம்ம இந்த லெவல் சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி நம்ம நேற்று ஃபுல்லாக ஒரே எந்த பக்கம் மொபைல் பார்த்தாலும் சரி, எந்த இதை பார்த்தாலும் சரி, ஃபெடரல் பேங்க்கோட, யூஎஸோட பேங்க்கோட ரேட் கட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் எந்த பக்கம் பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். நம்மளுக்கு மேலே டார்கெட் வந்து இது தான். அப் சைடில் 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி மேலே போனாங்கன்னா மேலே அப் சைடில் டார்கெட் வந்து நம்மளுக்கு இது தான் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். கீழே டவுன் சைடில் வந்தாலும் இதுதான்றதை நம்ம சொல்லிட்டோம். இன்றைக்கி என்ன ப்ரோ நடந்திருக்குது, எதுக்காக நம்ம நேற்று அந்த டார்கெட்டை நம்ம மேலே அந்த லெவல் சொன்னோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியுதா? நம்ம என்ன ரீசனுக்காக சொன்னோன்றதை நான் கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல. நான் அந்த லெவல் நான் எப்படி எடுத்தேன்றதை கண்டிப்பாக நான் சொல்ல போகிறதில்ல. நீங்களாக சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றது நான் புரிஞ்சுக்க முடியும். சரியா? நான் முன்னாடியெல்லாம் உங்களுக்கு அந்த லெவல் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். நீங்கள் சொல்லாட்டினாலும் நான் அடுத்த நாள் சொல்லிடுவேன். பட் நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் இதுக்கு மேலே நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னைய சேஞ்ச் பண்ணுற மாதிரி நான் ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா இனிமேல் நான் உங்கள்கிட்ட வந்து கேள்வி மட்டும் தான் கேட்க போகிறேன். ஆன்சர் நீங்கள் கொடுத்தா பார்ப்பேன், இல்லையா நான் ஆப்ஸாட்டே விட்டுருவேன். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு புரியலையான்றது தெரிய மாட்டேது எனக்கு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க, எத்தனை பேர் புரியாமல் இருக்கீங்கன்றது தெரிய மாட்டேது. ஸோ நான் எப்பயும் போல நார்மலாக வந்து வீடியோ போடுற மாதிரியே போட்டுட்டு நான் சரியாக போயிட்டே இருக்கேன். பட் அது யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தால் உங்களுக்கு லாபம், எடுக்காட்டினா அது எதுவுமே இல்லை, நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை. அப்படி போயிட்டே இருக்க வேண்டியது தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். சரி, ரைட்டு, ஓகே ப்ரோ. அதெல்லாம் பழைய கதையெல்லாம் விட்டுருங்க. இப்போ நம்ம இன்றைக்கி வருவோம். சரி, இங்கே கீழே வந்துட்டு மேலே போயிருக்காங்க. நம்ம 700 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் கீழே டவுன் சைடில் போவாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். சரி, ரைட்டு, ஓகே. இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு ஒரு சின்ன கிளியரன்ஸ் சொல்லிடுறேன். நேற்றுக்கு முடித்ததுலேருந்து அப்படியே மேலே அது நம்ம சொன்ன டார்கெட் லெவல் அதை வச்சு பாருங்கள், உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும். 227, ஓகேவா? சாரி,
227 வருதா? இன்றைக்கி நடந்திருக்கு டார்கெட் லெவல் என்னன்றதை மட்டும் பாருங்கள். ஓகேவா? கீழே அந்த 200 கிளியர் பண்ணிவிட்டு மேலே போனதுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் போனது, அதாவது டைம் வந்துட்டு மேலே போனாங்கள்ல, அதோட ஹை வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டாக ஒரு 12:30 மணிக்கு 12:25க்கு மேலே போயிருக்காங்க. 225. அதில் 2 பாயிண்ட்டு தான் டிஃப்ரெண்ட். 2 பாயிண்ட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு மிச்சம் விட்டுட்டு வந்திருக்காங்க. எதுக்காக அந்த மிச்சம் விட்டுட்டு வரணும், என்ன காரணம்? ஏன்னா 12:30 மணிக்கெல்லாம் அவங்களோட லெவலை வந்து அவங்க க்ளோஸ் பண்ண முடியாது. அப்போ அப்படி அந்த லெவலை அவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது என்ன பண்ணணும், அவங்க ஒன்று டவுன் சைடில் கீழே இறங்கி வரணும், இல்லாட்டினா அப் சைடில் மேலே ஏறி போகணும். அப்போ இப்படி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ரீட்டெயிலர் வந்து ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அவங்கள என்ன பண்ணலாம், மேனிப்புலேட் பண்ணலாம், எந்த அளவுக்கு அவங்கள மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க வைக்கலாம், மேலே போயிடும் மேலே போயிடும் மேலே போயிடும்னு சொல்லிட்டு தக்க வைக்கிறாங்கள்ல. ஸோ இதுதான் மேனிப்புலேட். ஓகேவா? இந்த மாதிரி தான் மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றதை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு தான் வந்துருக்கோம். சரி, இங்கே முடிச்சுட்டு கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட்டு முடிய போகிற டைம் 2:30 மணிக்கு 2:30 மணிக்கு கரெக்டாக முடிய போகிற டயத்தில் வந்து அந்த இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் மார்க்கெட்டு, இப்படி தான் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து சம்டைம் வந்து அவங்க நினச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே டவுன் சைடில் வந்துட்டு இப்போ நேற்று எஸ்டர்டே போன வீக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்றது, மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ இந்த 1 பாயிண்ட்டுக்கும் எந்த அளவுக்கு நேற்றுக்கு வீடியோலாம், ஆமாம் நேற்றுக்கு தான் அந்த 1 பாயிண்ட்டுக்கு எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணாங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். சேம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் ஃபுல்லாக மேனிப்புலேட் தான் நடக்குது. சரியா? 75% வந்து மேனிப்புலேட் தான் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக டச் பண்ணாமல் வந்துட்டு திருப்பியும் அகைன் வந்து அடுத்த நாள் அதை போய் கிளியர் பண்ணுறதுலாம் எவ்வளவோ இருக்குது. எவ்வளோ விஷயத்த நானும் கிட்டத்தட்ட பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேனிப்புலேட் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டினியூவாக உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். சரி, இந்த ஃபெடரல் பேங்க்கோட ரிசல்ட் வந்தனால தான் இன்றைக்கி மார்க்கெட் மேலே போச்சுன்னு எல்லோருமே நினைக்கிறீங்க. பட் நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன், நியூஸ் வச்சு மார்க்கெட் கிடையாது, மார்க்கெட்டுக்காக தான் நியூஸை க்ரியேட் பண்ணுறாங்கன்றதை நம்ம ஆல்ரெடி முன்னாடி இருந்தே நான் சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஆல்ரெடி நம்ம இந்த லெவல் வந்து நேற்று நான் உங்களுக்கு சொல்கிறப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் நான் எதுக்காக அதை சொன்னேன் அப்படின்றத நான் உங்களுக்கு கேட்டேன். ஆனால் இப்போயும் வந்து நான் அந்த எதுக்காக சொன்னேன்றதை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த லெவலோடது எதுக்காக சொன்னேன்றதை மட்டும்தான் சொல்கிறேன். பட் ஆனால் எப்படி அந்த லெவலை எடுத்தேன்றதை நான் இன்னும் உங்களுக்கு சொல்லலை. அதை நீங்கள் தான் எனக்கு சொல்ல போகிறீங்க. கண்டினியூவாக நீங்கள் அதை சொல்லணும். ஓகேவா? நான் இதுக்கு மேலே நான் அதை பற்றி எதுவுமே பேச போகிறதில்ல. ஓகே, சரி, ரைட், ஓகே. இது முடிஞ்சிருச்சு. ஃபெடரல் பேங்க்கோட ரிசல்ட்டு ரேட் கட் வந்துருச்சு. அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டு மேலே அப்சைடில் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட எண்ணங்கள் இருக்கும். பட் ஆனால் அது கிடையாது. ரீசன் என்ன? ரீசன் வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம இந்த வாரத்தோட இந்த வீக்கோட லெவல் எவ்வளோ எடுத்தோம் உங்களுக்கு கிளியராக தெரியுமா? 492. 8ஆம் தேதி ஹை டு இன்றைக்கி லோ வச்சு பாருங்கள், கிளியராக தெரியும் உங்களுக்கு. 485 பாயிண்ட்டோ 485 பாயிண்ட் வந்திருக்கும். அப்போ 485 பாயிண்ட் வந்தவங்களுக்கு அந்த 7 பாயிண்ட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது? மேலே போகிறதுக்கு எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக மூவ் பண்ணுறாங்கன்னு தெரியுதா? மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது தெரியுதா? ஸோ இதுதான் மார்க்கெட், இப்படி தான் மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அந்த 492க்கு வெறும் 7 பாயிண்ட்டு தான் கீழே ஒரு இந்த விக்கு விட்ட மாதிரி இன்னொரு ஜஸ்ட்டு ஒரு பெரிய விக்கை விட்டுருந்தாங்கன்னா அந்த 7 பாயிண்ட்டும் கிளியர் ஆகிருக்கும். அப்போ அடுத்தது இந்த வீக்கோட இது முடிஞ்சிருச்சு, அடுத்தது லெவலுக்கு மார்க்கெட்டு மேலே போயிடுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி டைனமிக்கு நம்மளுக்கு என்ன நடக்குது, ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டு அப்படின்றத நான் சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்றது, அதாவது இந்த வீக்லிக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்டிசிஷன் மூமெண்ட்டில் இருக்கிறது மார்க்கெட் வந்து நான் வேறு ஒரு ரீசனுக்காக சொல்கிறேன். இன்டிசிஷனில் மார்க்கெட் இருக்காங்க அப்படின்றத ஜஸ்ட்டு
அப்படி நான் இந்த மாதிரிலாம் என்னைக்கெல்லாம் சொல்லியிருக்கேனோ அந்த வீடியோ நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். நான் இனிமேல் உங்களுக்கு வந்து எதையுமே சொல்ல போகிறதில்ல. ஜஸ்ட்டு வந்து ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். இதுதான் இப்படி தான் நடக்குது. இந்த இது மாதிரி வந்ததுன்னா நம்ம ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அப்படின்றத முன்னாடி வீடியோவில் எல்லாத்துலேயுமே கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? இன்னைக்கு மார்க்கெட் முடித்ததை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் தான் முடிச்சு நிப்பாட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி 5 மினிட்ஸ் கேண்டிலில் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். சப்போஸ் கேப் அப் ஆகி 5 மினிட்ஸ் கேண்டில் அப் சைடில் பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா, அப்படி பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா இந்த 25,969 இதை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சு அப் சைடில் மேலே போகிறாங்களான்னு பாருங்கள். ஏன்னா அது வரைக்கும் நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். சரியா? ட்ரேட் எடுங்க அப்படின்றத நம்ம சொல்ல மாட்டோம். இதுக்கு மேலே உங்களுக்கு ட்ரேட் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேப் அப் ஆகி. சரியா? அப்படி இல்லை கேப் டவுன் ஆகுறாங்க. கேப் டவுன் ஆகி இங்கேருந்து உங்களுக்கு 25,969 வரைக்கும் போகிறாங்கன்ற பட்சத்தில் அது வரைக்கும் யாரும் ட்ரேட் எடுக்க வேணாம். திருப்பியும் அங்கேருந்து ரிட்டன் கீழே வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா 2 பக்கமுமே ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் இருக்கும்போது 2 பக்கமுமே வந்து உங்களை வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணுவாங்க. சரியா? அதே போல் கீழே கேப் டவுன் ஆனாலும் சரி, இங்கே 800 அதாவது 25,800க்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் நடந்தால் மட்டும்தான் டவுன் சைடில் நம்மளுக்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கேப் டவுன் ஆகி 800க்கு கீழே ட்ரேட் நடந்தால் மட்டும்தான் இதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இல்லை கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் ஆகுறாங்கனாலும் இந்த 2க்கு இடப்பட்ட நேரத்தில் ட்ரேட் எடுக்கிறது உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து. என்னோட ஐடியா வந்து இந்த 2க்கு இடப்பட்ட கேப்பில் ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்றது என்னோடய ஐடியா. பட் உங்களுக்கு என்ன எப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அது நீங்கள் எப்படின்னு பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க. உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் மேலே போனாங்கன்னா நம்ம ஆல்ரெடி எஸ்டர்டே சொன்ன லெவல் தான். சரியா? 26,065 ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகேவா? செகண்ட் டார்கெட் வந்து நம்மளுக்கு 26,122 செகண்ட் டார்கெட் மேலே அப் சைடில் இருக்குது. கீழே டவுன் சைடில் வந்தாங்கன்னா ஓகேவா? கீழே டவுன் சைடில் வந்தாங்கன்னா நம்மளுக்கு சேம் எஸ்டர்டே நம்ம சொன்னது தான். ஓகேவா? இந்த 700 தாண்டி கீழே இறங்கினாங்கன்னா 600 இந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு. ஆனால் இந்த 700 தாண்டி கீழே இறங்கினாலும் 26,075 அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? 70க்கே வச்சுக்கோங்க. சரியா? 25,670 இந்த இதுக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க. ஏன்னா அதுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்கினா மட்டும்தான் இந்த 25,600க்கு வரும். சரியா? ஜஸ்ட்டு ஒரு விக்கு மட்டும் விட்டுட்டு இன்றைக்கி விட்ட மாதிரி விட்டுட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நாளைக்கு ட்ரேட் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுங்க. 5 மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப கவனமாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. ஜஸ்ட்டு நம்ம சொன்னதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. 25,970 அதை வந்து மேலே அப் சைடில் வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணால் தான் அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கீழே டவுன் சைட்லேயும் சரி 25,800 இதை வந்து பிரேக் அவுட் பண்ணால் தான் கீழே டவுன் சைடில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 5 மினிட்ஸ் கேண்டில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.